அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ஓய்வு பெறீங்க, பட் எங்கள் மனசுலேருந்து ஓய்வு பெறல. யூ வில் ஆல்வேஸ் பி தேர் ஆன் அவர் மைண்ட், ஆன் அவர் கான்ஷியன்ஸ். ஸோ மேடம், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் கோயிங் டு ஸ்பீக் இன் தமிழ். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சம் தமிழ். ஏன்னா தமிழில் பேசினா தான் கொஞ்சம் மனசு இருக்கிறது நல்லா பேச முடியும் இங்கிலீஷில் விட. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு தலைமுறையே உருவாக்குறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இங்கே இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறீங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய பணியாளர்கள் இன்று ஓய்வு பெற்றீங்க. அவங்க தான் வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு இந்த நிறுவனத்தினுடைய அடித்தளமாக இருந்திருக்கீங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால நம்ம அந்த ஊழியர்ன்ற வேர்டு நம்ம பிடிக்கிறது இல்லை, ஸ்டாஃப் பெட்டர், அதான் பணியாளர்ன்றது பெட்டர். இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விஐபியுடைய வரலாற்றினுடைய புத்தகத்தில் ஒவ்வொரு அத்தியாயம், ஈச் ஆஃப் யூ இஸ் அ சாப்டர் in VIP's history. Of course, ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது திரு பாலசுப்ரம் 1984 இருக்காரு. ஆரம்பித்த முதல் வருஷத்துல இருக்கிறவர்ல ரிட்டையர்ட் ஆகிறதுல எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம் தான். பட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ரொம்ப தேங்க்ஸ் உட்காரலாம். அதே மாதிரி இன்னைக்கு ரிட்டையர் ஆகிற ஃபேக்கல்ட்டியில் டாக்டர் பொற்செல்வம் தான் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட். 1985 இருக்காரு. எனக்கும் சந்தேகம் கிளாஸ் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் டாக்டர் ஜெயபாரதி மேடமும் எலக்ட்ரிக்கல் எடுத்திருக்காங்க. சார் வந்து எங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்காரு. மறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா சார்? அந்த பிரிக்கினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. You also remember. So நான் அதெல்லாம் மறக்கிறது இல்லை. நான் talking about 1986 when I stepped into this soil. That was first year I think we entered this campus. Earlier we were in Abdullapuram in 1984. 1985 batch was in Gandhinagar. 1986 batch we didn't go anywhere. We straight away இங்கே நேரடியாக இங்கே நாங்கள் வந்துட்டோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங், அந்த முதல்ல அப்போல்லாம் சான்சலர் ஆஃபீஸ் இல்லை, சேர்மன் ஆஃபீஸ்க்கு பின்னாடியே வந்து நான் ஏ பேட்ச், சந்தியா வந்து பி பேட்ச். அப்போ வந்து சார் தான் எங்களுக்கு எல்லாம் சிவில் இன்ஜினியர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு சாரை பார்க்குறப்ப நம்ம பழைய ஞாபகம் நிறைய வருது. ஸோ அப்போ வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, மினிமம் ஃபெசிலிட்டிஸ். எல்லாரும் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக தெரியும். இருக்கிற 180 மாணவர்களுடைய பேரையும் சாருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் சேர்மனுக்கு அப்போ எல்லாரும் தெரியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரும் 1984, 1985 அவங்களால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஃபேமிலியோட தெரியும். பட் இப்போ நம்மளால ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பேரே ஞாபகம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பெரிய குடும்பமாக வளர்ந்துட்டோம் இன்னைக்கு. அதனால நீங்க வந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய கனவை நனவாக்கியிருக்கீங்க. ஏன்னா நீங்க இல்லாம இந்த பல்கலைக்கழகம் கிடையாது. ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் இவ்வளவு செய்யலாம். இந்த அளவுக்கு நம்ம விஐடி ஒரு உலக அளவில் ஒரு பெயர் எடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய கடுமையான உழைப்பு தான். நீங்க மாணவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில ஒளியாக இருந்தவங்க எங்கள் ஃபேக்கல்ட்டியும் எங்கள் ஸ்டாஃப்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ மறக்கிறதுல நம்ம லேப் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, அட்டெண்டராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்தாலும் சரி, செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பணி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பணி செஞ்சிருந்தால் நல்லா ஒரு மரம் வந்து நிழலை தர்ற மாதிரி ஒரு நல்லவருடைய வாழ்வு எல்லாருக்கும் வழியை காட்டுவாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்வு வந்து மற்றவங்களுக்கு வழியை காமிச்சிருக்கு. அது ரொம்ப எங்களுக்கு பாராட்டத்தக்க விஷயம். நீங்கள் மறந்துடாதீங்க, ஓய்வுன்றது இன்னைக்கு ஓய்வு பெறதுக்கு ஓய்வுன்றது ஒரு முடிவு கிடையாது. இது இன்னொரு அத்தியாயத்தின் ஆரம்பம், ஸ்டார்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப். அதனால நீங்கள் வந்து முக்கியமாக உங்கள் டெய்லி இங்கே வந்து போகிறத விட இப்போ நீங்கள் நிறைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ட்ராவல் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம்.
அதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்கள்லாம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து மற்றவங்களும் எப்படி நல்ல வாழ்க்கையில் மேலே வர முடியும்னு சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் கடைசியாக நான் சொல்லிச்சு விரும்புகிறது, உங்கள் சேவை என்றென்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்கு எப்போவும் VIT உறுதுணையாக இருக்கும். From the bottom of my heart, I wanted to thank for all your contribution. மிகவும் நன்றி, வணக்கம்.